நம்முடைய பெரியவர்களுக்கு முன்பாக 4 தலைமுறைகளுக்கு முன்பாக இங்கு பீடாதிபதிகளாக இருந்த பெரியவர்கள் எழுதிய சிவ அஷ்டபதி என்பதாக ஜெயதேவர் எழுதிய அஷ்டபதி இருக்கிறது. அதே போன்று ராம அஷ்டபதி இருக்கிறது. அதே போன்று ஏகாம்பரேஸ்வர காமாட்சியம்மனை பற்றி ஒரு அஷ்டபதியை எழுதியிருக்கிறார்கள். அதே ராகம், அதே விட்டு, அதே பைரவி போன்று அதையெல்லாம் பாடி அதை தொடர்ந்தால் போல் இந்த நிகழ்ச்சி சட்டத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி. ஞான சம்பந்தர் இறைவனை அடியெடுத்து கொடுத்தார் என்பதாக அந்த இறைவனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த அந்த சீராட்டி ஞானத்திற்கு சம்பந்தராக அந்த சிறிய வயதிலேயே அவர் புலமை தெய்வீக தன்மையுடன் விளங்கி நமக்கெல்லாம் ஒரு பக்தி பரவசத்தை உருவாக்கி வருகிறார் ஞான சம்பந்தர். இந்த காஞ்சி மகாசுவாமி IAS அகாடமி இந்த நேர்மையான ஒரு நல்ல நாளிலே அட்சய திருத்தியா என்கிற, அதாவது அழிவற்ற குறைவற்ற செல்வம். அட்சயம் என்றால் குறைவு, அழிவு. அட்சயம் என்றால் குறைவற்றது, அழிவற்றது. அப்படிப்பட்ட நல்ல அருள் செல்வத்தை அளிக்கக்கூடிய நாள் இந்த அட்சயம். இன்றைக்கு அளிக்கக்கூடிய நாளங்களோ, இன்றைக்கு நாம் துவங்கக்கூடிய நல்ல பணிகளோ நாட்டிற்கும் நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நல்லதை அளிக்கக்கூடிய. ஆகவே இந்த ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமி IAS அகாடமி என்பதானது இந்த மேன்மையான அட்சய திருத்தியை நாளிலே அவர்களுடைய சன்னிதானத்திலே வைத்து, குருவனுடைய சன்னிதானத்திலே வைத்து நடைபெறுகிறது. இதற்கு முன்பாக பேசிய பலரும் உங்களுக்கு பல்வேறு நல்ல விஷயங்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். நாட்டை பற்றியும் எதற்காக இதை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், கோபால அவர் காலையில் நிறைய படித்தார், பெரியவர்கள் அவர்கள் உள்வாங்குதல் என்று சொன்னார். உள்வாங்குவதல், கடன் உள்வாங்குவது